கோவையை அடுத்து ஒரு சிறிய நகரம். அங்கே வசித்து வந்த இளம் பொறியாளர் அஜய். படிப்பை முடித்த வேளை அலைபேசியில் எப்போதும் வேலை தேடும் ஆப்ஸ்களும் மெயில் அறிவிப்புகளும் தான் நிறைந்திருந்தன. பல நிறுவனங்களில் நேர்முகத் தேர்வுகளில் கலந்து கொண்டு சில இடங்களில் தேர்ச்சி பெற்றும் தனக்கு பிடித்தமான துறையில் வேலை கிடைக்காத ஏக்கத்தில் காத்திருந்தான். அவனது பெற்றோருக்கு அவன் மீது அளவு கடந்த நம்பிக்கை இருந்தாலும் அவர்களின் கவலையான பார்வைகள் அஜயின் மனதை அழுத்தின. அப்படியொரு மாலை வேளையில் அவனது அத்தை, தாயின் சகோதரி தொலைபேசியில் அழைத்தார். "என்னடா அஜய், எப்போதும் படிப்பும் வேலையும் மட்டும்தானா? உனக்கு வேலை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் மனதுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கணும்டா. நாங்க இருக்கும் மதுரை மாவட்டத்து சின்னஞ்சிறு கிராமத்துல இப்ப பெரிய கோயில் திருவிழா நடக்குது. நீ சின்னப்போது வந்தது ஞாபகம் இருக்கா? அந்த கோலாகலம், தெருவிளக்குகள், குதிரைகள், தேரோட்டம் எல்லாம் இன்னமும் அப்படியேதான் இருக்கு. ஒரு வாரத்துக்கு இங்க வந்துரு, மனம் மாறும்" என்று அழைத்தார். அத்தை பேச்சில் அப்படி ஒரு பாசமும் திருவிழாவின் வார்த்தைகள் பழைய நினைவுகளையும் கிளப்பியது. இதுவரை வாழ்க்கையின் இலக்காக வேலை வாய்ப்பு மட்டுமே இருந்த அஜய்க்கு இது ஒரு புதிய சிந்தனையை கொடுத்தது. என்னை நானே இன்னும் புரிந்து கொள்ள நேரமில்லாமல் வேலையின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறேனா என்ற எண்ணம் அவனுள் எழுந்தது. ஒரு சில மணி நேரங்களில் முடிவெடுத்து பெற்றோரிடம் சொல்லிவிட்டு அந்த கிராமத்திற்கு பயணமானான். அந்த கிராமத்திற்குள் நுழைந்ததும் நகரத்தின் பரபரப்போ வாகனங்களின் ஓசையோ இல்லை. மாறாக குளிர்ந்த காற்றும், மரங்கள் நிறைந்த பச்சை பசேல் வயல்களும், அங்கொன்றும் இங்கொன்றுமாக குளங்களும் குட்டைகளும் காணப்பட்டன. சிவப்பு மண் பாதைகளில் நடந்து சென்றான். தூரத்திலிருந்து மேளதாளங்களின் ஒலி கேட்டது. அவனது அத்தை வீடு மிகவும் வசதியாக நடுத்தெருவில் ஒரு அழகிய 2 மாடி கட்டிடமாக இருந்தது. அத்தை அவனை பார்த்ததும் கட்டி அணைத்து கொண்டார். "வந்துட்டியா அஜய், பசிக்குதா? உனக்கு பிடித்த எல்லா உணவுகளும் ரெடி, வா உள்ள போய் உட்காரு" என்று அன்புடன் அழைத்துச் சென்றார். அந்த வீட்டின் மாடியிலிருந்து கிராமத்தின் அழகை ரசித்தான் அஜய். திருவிழாவின் கூட்டம், கோயிலின் விமானம், அதன் அருகே நிற்கும் தேர் எல்லாமே மனதை மகிழ்ச்சியில் ஆழ்த்தின. நினைத்து பார்த்தான், உண்மையிலேயே இந்த இடம் எவ்வளவு மாறுதலை தருகிறது. நான் இதற்கு முன்பு பார்த்த நகர வாழ்க்கைக்கும் இங்கே மக்கள் வாழும் முறைக்கும் பெரிய வித்தியாசம். இங்கே ஒவ்வொரு நொடியும் இயற்கையின் அரவணைப்பில் இருப்பது மாதிரி இருக்கிறதே. அஜய் தனது கனவு வேலைக்காக போராடி கொண்டிருக்கும் போது அவனது அத்தையின் அழைப்பு அவனை ஒரு அமைதியான, பசுமை நிறைந்த கிராமத்திற்கு அழைத்துச் செல்கிறது. இயற்கையும் பாரம்பரிய திருவிழாவின் கோலாகலமும் அவனது மனதில் புதிய எண்ணங்களை உருவாக்குகிறது. ஆனால் இந்த பயணம் அவனுக்கு திருமணம் மற்றும் காதல் என்று புதிய பரிமாணத்தில் திருப்பத்தை கொண்டு வருமா? திருவிழா தொடங்கும் முன் அத்தை அஜய்க்கு சிறப்பு உபச்சாரங்களை செய்யத் தொடங்கினார். அவர் குழந்தையாக இருந்தபோது ரசித்த உணவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக அந்த நாட்களில் பரிமாறப்பட்டன. கோழி பிரியாணியின் மனம் வீடெங்கும் பரவியது. கோழி தொக்கு, மட்டன் சுக்கா, வறுவல், கீரை, பருப்பு, வெள்ளை சாதம் என அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போனது. அத்தை செய்த ஒவ்வொரு உணவும் அவனுக்கு சுவனலோக அனுபவத்தை கொடுத்தன. அஜய் சாப்பிட்டு முடித்துவிட்டு, "அத்தை, இந்த சுவையை என்னம்மா சொல்றது? இது மாதிரி நான் இதுவரை சாப்பிட்டதே இல்லை. நீங்கள் சமைக்கும்போது என்ன செய்கிறீர்கள்? இவ்வளவு அதிசயமான சுவையா?" என்று வியந்தான். அத்தை அவனது வாய்க்கு ஏற்றவாறு சமைப்பதில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறார் என்பதை உணர்ந்து மனதில் நிறைய நன்றி உணர்வு ஏற்பட்டது. திருவிழாவின் முக்கிய நாளில் கோயிலிலிருந்து புறப்படும் தேர் கம்பீரமாக சென்று கொண்டிருந்தது. கிராம மக்கள் அனைவரும் திரளாக கூடியிருந்தனர். கோயில் வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தெருக்களில் சிறு சிறு கடைகள் அமைந்து குழந்தைகளுக்கான பொம்மைகள் முதல் பெரியவர்களுக்கான பூசை பொருட்கள் வரை விற்கப்பட்டன. மேளம், நாதஸ்வரம், தவில், கொட்டு மேளங்கள் என ஒலிகள் சூழ்ந்தன. அஜய் அந்த கலாச்சார கலைகளை ரசித்து கொண்டே நடந்தான். அப்போதுதான் தூரத்தில் ஒரு இளம்பெண் தேர்க்கொம்பு அருகே நின்று படபடவென்று அசைந்து கொண்டிருந்த மாலைகளை வாங்கிக் கொண்டிருந்தாள்.
அவளது தேவதை போன்ற தோற்றம் அஜயின் கவனத்தை ஈர்த்தது. அவனது பார்வை அவள் மேல் விழுந்தவுடன் ஏதோ ஒரு கணம் போல இருந்தது. அவள் எதிர்பாராமல் திரும்பி பார்த்தபோது அவர்களுடைய பார்வைகள் சந்தித்தன. ஒரு கணம் மட்டும் என்னவோ மின்னல் மின்னுவது போல உணர்ந்தான் அஜய். அவனால் அந்த பெண்ணிடம் பேச முடியாமல் தயங்கினான். ஆனால் உள்ளூர் இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் அனைவருமே அந்த பெண்ணுடன் பேசுவதை பார்த்ததும் அவன் அவளுடன் பேசாமல் இருப்பது வித்தியாசமாக இருந்தது. பின்னர் வீடு திரும்பிய அஜய் அத்தையிடம் அந்த பெண்ணை பற்றி கேட்பதற்காக, "அத்தை, கோயிலின் முன் மாலை விற்கும் பெண் யாரு? அடிக்கடி பார்க்கிறேன். ஆனால் உங்கள் வீட்டுக்கு ஏன் வருகிறாள்?" என்று மறைமுகமாக கேள்வி எழுப்பினான். அத்தை ஒரு நொடி தயங்கினார். "அவ அங்கே காயத்ரி. சின்ன வயசுல இருந்தே நம்ம வீட்டுக்கு வருவா. ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா துக்ககரமான விஷயம் ஒன்று இருக்கு" என்றவுடன் அஜய்க்கு ஆர்வமும் பரிதாபமும் ஒரு சேர உண்டாயிற்று. "என்ன அது அத்தை?" என்று கேட்டான். அத்தை சற்று இழுத்து, "இப்பத்தான் திருமணமானா. சரியாக 10 நாளைக்குள்ள அவங்களோட கணவருக்கு திடீர்னு மாரடைப்பு வந்து இறந்து போச்சு. இப்போ அவ கைப்பெண்ணா இருக்கா. இருந்தாலும் எந்தவிதமான சோகத்தையும் காட்டிக்கொள்ளாம தனக்குள்ள வலியை புதைச்சு வச்சு அமைதியா அனைவரோடும் மகிழ்ச்சியா பழகுவா. அவள் உண்மையிலேயே ஒரு அற்புதமான நபர்." இதை கேட்ட அஜயின் மனதில் ஒரு கருணை உணர்வும் அந்த பெண் மேல் அதீத மரியாதையும் ஏற்பட்டது. அத்தையின் இனிப்பு உபச்சாரங்களுக்குப் பிறகு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியில் அஜய் காயத்ரியை பார்க்கிறான். அவளது பின்னணியில் இருக்கும் மர்மத்தை அத்தை வெளிப்படுத்த அது அவளுக்கு இரக்கம் மற்றும் கௌரவத்தின் ஒரு புதிய பரிமாணத்தை அளிக்கிறது. இப்போது அஜய்க்கு அவளிடம் நெருங்கி பேச வேண்டும் என்ற ஆசை மேலும் அதிகரிக்கிறது. அடுத்த நாட்களில் காயத்ரி அத்தை வீட்டிற்கு அடிக்கடி வரத் தொடங்கினாள். முன்னெப்போதும் காணாத அந்த அதிர்வெண் அத்தைக்கு சற்று சந்தேகத்தை உண்டாக்கியது. ஒரு நாள் அத்தை அஜயிடம், "நீ இங்க வந்ததுல இருந்து காயத்ரி வருகிற வருகையே அதிகமாகிட்டு இருக்கு. ஒருவேளை அவளுக்கு உன்னை பிடித்திருக்குமோ, அல்லது நீ அவளை அதிகமாக கவனிக்கிறாயோ?" என்று சிரித்துக்கொண்டே கேட்டார். அஜய்க்கு உள்ளே கொஞ்சம் பதட்டம், வெளியே முகத்தில் சட்டென சிவப்பு கலந்தது. "அத்தை, ஒண்ணுமில்லை. திருவிழாவில் பார்த்து பேசுவோமேன்னு முயற்சி செய்தேன். அவள் பேரும்போது அவளுக்கு குரலின் இனிமை, பேச்சின் தெளிவு எல்லாமே என்னை கவர்ந்தது. இப்ப சும்மா ஒரு பழக்கம்தான்" என்றான். காலப்போக்கில் காயத்ரியும் அஜயும் பேசத் தொடங்கினர். முதலில் திருவிழா, கோயில் கலைகள், பின்னர் புத்தகங்கள், இசை, படிப்பு என பேச்சு விரிந்தது. ஒரு நாள் மாலை பொழுதில் காயத்ரி தனது கையில் புத்தகத்துடன் வந்தாள். அஜய் அவளை பார்த்து, "உனக்கு புத்தகம் படிக்க பிடிக்குமா?" என்று கேட்டான். "படிப்பு எனக்கு மிகவும் பிடிக்கும். அதுவும் வரலாறு மற்றும் சமூகவியல் புத்தகங்கள்" என்றாள். அஜய் ஆச்சரியமடைந்தான். ஏனெனில் அவனும் அதே தலைப்புகளில் ஆர்வமுள்ளவன். இவ்வாறு இருவருக்கும் இடையில் ஒரு ஆழமான புரிதல் உருவாகியது. காயத்ரியின் பேச்சில் ஒரு தெளிவும் உறுதியும் இருந்தது. அவளது முன்னாள் திருமண வாழ்க்கை பற்றி, தனிப்பட்ட வேதனைகள் பற்றி அவள் ஒருபோதும் புகார் செய்யவில்லை. மாறாக வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் பாடமாக எடுத்துக்கொள்ளும் முதிர்ச்சி பேசியது. ஒரு நாள் இரவு காயத்ரி வீட்டிற்கு புறப்படும் நேரத்தில் அஜய், "உனக்கு திருமணம் பற்றி என்ன நினைப்பு?" என்றான். காயத்ரி திகைத்தாள். பின்னர் அமைதியாக, "வாழ்வு என்பது ஒரு பயணம். நமக்கு கிடைக்கும் துணை நம் பாதையை எளிதாக்கும். ஆனால் அந்த பாதை இப்போது எனக்கு மிகவும் மேலானது. மகிழ்ச்சி, துக்கம் இரண்டுமே அனுபவங்கள்தான். நான் மற்றொரு திருமணத்தை பற்றி யோசிக்கவில்லை" என்றாள். அஜய்க்கு அவளது வார்த்தைகள் ஒரு பாடமாக இருந்தது. ஆனால் அவன் தனது முடிவில் உறுதியாக இருந்தான். அன்று இரவு அவன் அத்தையிடம் நேருக்கு நேர் பேசினான். "அத்தை, எனக்கு காயத்ரியை மணக்க வேண்டும் என்று ஆசை. இப்போதல்ல, என் வாழ்க்கை தேறும்போது, ஒரு நல்ல வேலை கிடைத்தவுடன்." அத்தை சற்று அதிர்ச்சியடைந்தார். "அஜய், உன்னுடைய வாழ்க்கை இப்பதான் தொடங்குது. அவள் உன்னைவிட வயதில் பெரியவள், விதவை. இது ஒரு பெரிய முடிவு. உன் பெற்றோர்கள் இதற்கு ஒப்புக்கொள்வது கடினம். நீ இப்போது இந்த பேச்சை அவர்களிடம் சொல்லாதே. பொறுமையாக இரு" என்றார்.
ஆனால் அஜய் பிடிவாதமாக, அத்தை, எனக்கு வேலை கிடைத்த பிறகு நான் இந்த முடிவை எடுப்பேன். நான் அதற்கு தயாராகிவிட்டேன். நீங்கள் மட்டும் எனக்கு உதவுங்கள் என்றான். காயத்ரியுடனான அஜய்யின் நட்பு மெதுவாக காதலாக மாறுகிறது. அவளது வாழ்க்கை அனுபவமும் முதிர்ச்சியும் அவனை கவர்கின்றன. தனது கனவு பெண்ணை மணக்கும் முடிவில் உறுதியாக இருக்கும் அஜய், அத்தையின் எதிர்ப்பையும் வீட்டு சூழலையும் மீறி முன்னேறத் தயாராகிறான். ஆனால் இதற்கிடையில் வேலை கிடைக்காத அவனது நிலையே பெரிய தடையாக மாறுமா? திருவிழா முடிந்து சில நாட்களில் அஜய் பெங்களூரில் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் தேர்வு செய்யப்பட்டதாக கடிதம் வந்தது. இது அவனது வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை. அவன் ஆசைப்பட்ட அதே துறையில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்த செய்தியில் அவன் மகிழ்ச்சியில் துள்ளினான். அவனது முதல் வேலை. அத்தைக்கு செய்தி சொன்னபோது அவரும் அஜயையும் கட்டி அணைத்து, உனக்கு எல்லா நலமும் கிடைக்கட்டும், உன்னால் முடியும், நான் உனக்காக பெருமைப்படுகிறேன் என்றார். பின்னர் அஜய் காயத்ரியை சந்திக்கச் சென்றான். அவளிடம் வேலை கிடைத்த செய்தியை பகிர்ந்தபோது அவள் மகிழ்ச்சியில் அழுகையும் சிரிப்புமாக இருந்தாள். இது உனக்கு கிடைத்த முதல் பரிசு அஜய், நீ முன்னேறிக்கொண்டே இரு என்று வாழ்த்தினாள். ஆனால் அஜய்க்கு அவளை மணக்கும் ஆசை இப்போது உறுதியாகிவிட்டது. அவன் தனது புதிய வேலையில் கால் பதித்து முதல் 3 மாதங்கள் முடிந்த உடனேயே காயத்ரியின் கல்வி மற்றும் திறமைகளை உணர்ந்து அவளுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு ஏற்பாடு செய்யலாம் என்று யோசித்தான். அவனுடைய நிறுவனத்திலேயே ஒரு காலி இடத்திற்கு அவளை பரிந்துரைத்தான். காயத்ரிக்கும் அந்த வேலை கிடைத்தது. இருவரும் பெங்களூரில் சேர்ந்து வாழ திட்டமிட்டனர். இப்போது இரு வருமானமும் இருந்தது. அடுத்த கட்டமாக அஜய் தனது பெற்றோரிடம் பேச முடிவு செய்தான். அவன் கோவையில் உள்ள வீட்டிற்கு சென்று அம்மா அப்பாவிடம் தன் முடிவை சொன்னான். முதலில் அம்மா அதிர்ச்சியடைந்தார். நீ பொறியாளராக படித்துவிட்டு ஒரு விதவையை மணப்பதா? இது உனக்கு தகுந்ததா? சமூகம் என்ன சொல்லும்? நம்ம உறவினர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று கேட்டார். அப்பா சற்று அமைதியாக, அஜய், நீ உன் வாழ்க்கையை நீயே தேர்வு செய். ஆனால் எதிர்காலத்தில் வருத்தப்பட மாட்டேன் என்று உறுதியாக இருந்தால் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றார். அவன் அம்மாவுக்கு காயத்ரியை பற்றி விளக்கினான். அம்மா, அவளின் மனதின் தூய்மை, அறிவின் ஆழம், குணத்தின் உயர்வு எதுவும் எனக்கு கிடைத்திருக்காது. நான் அவளை மணப்பது எனக்கு பெருமை கொடுக்கும், அவமானம் அல்ல. அம்மாவின் எதிர்ப்பு மெல்ல மெல்ல குறைந்தது. அஜய் வேலை கிடைத்ததும் காயத்ரிக்கும் வேலை வாங்கி கொடுத்து இருவரும் சுயாதீனமாகிறார்கள். வீட்டில் இருக்கும் பெற்றோரின் எதிர்ப்பை எதிர்கொண்டு தனது முடிவை உறுதிப்படுத்துகிறான். இப்போது அவர்களது திருமணத்திற்கு மீதமுள்ளது காயத்ரியின் குடும்பத்தினரின் அனுமதி மட்டுமே. அந்த கடைசி சவாலை அவர்களால் வெல்ல முடியுமா? அஜய் காயத்ரியின் பெற்றோரை சந்திக்க திருநெல்வேலி சென்றான். அங்கு அவளது தந்தை ஒரு சிறிய விவசாயி, தாயார் வீட்டு வேலைகளை பார்த்து வருகின்றனர். குடும்பத்தில் சற்று கடன் பிரச்சனையும் இருந்தது. அஜய் அவர்களிடம் மிகுந்த மரியாதையுடனும் பணிவுடனும் பேசினான். அவர்களது மகளை மணக்க விரும்புவதாக தெரிவித்தான். காயத்ரியின் தந்தை சற்று கலங்கியவராக, முந்தைய கல்யாணத்தில் எங்கள் மகள் ஏமாற்றப்பட்டாள். இனி அவளை மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கும் ஒருவன் தான் வேண்டும். நீ அப்படிப்பட்டவன் இல்லை என்றால் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்றார். அஜய் அந்த குடும்பத்தின் துக்கத்தை உணர்ந்தான். அவர் கண்களில் நீர் மல்க, மாமா, நான் உங்கள் மகளை உங்களிடமிருந்து பிரிக்க வரவில்லை. நான் அவளுடன் சேர்ந்து உங்கள் குடும்பத்தையும் நேசிக்க வந்திருக்கிறேன். உங்கள் கடன் பிரச்சனைகளுக்கும் நான் உதவ நிற்கிறேன். அவளது மகிழ்ச்சியே என் முதல் குறிக்கோள் என பதிலளித்தான். காயத்ரியின் பெற்றோர் அஜய்யின் உண்மையான பேச்சையும் அக்கறையையும் உணர்ந்தனர். அவனுடைய நேர்மை, பொறுப்புணர்வு, தன்னம்பிக்கை ஆகியவை அவர்களுக்கு நம்பிக்கையை அளித்தது. சில நாட்களுக்கு பிறகு இரு குடும்பங்களின் முன்னிலையிலும் காயத்ரி மற்றும் அஜய் திருமணம் நடந்தேறியது. முதலில் வீட்டில் சிலர் முகம் சுளித்தாலும் காலப்போக்கில் காயத்ரியின் பண்பும் அஜயின் வெற்றியும் இருவரும் சம்பாதித்து வாழும் நிலையும் எல்லோரையும் கவர்ந்தது. வீட்டில் ஒரு புதிய உற்சாகம் பிறந்தது. காயத்ரி அஜயுடன் இணைந்து அவனது குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லபடியாக பழகி எல்லோரின் அன்பையும் பெற்றாள்.
அஜயின் அம்மா ஒரு நாள் காயத்ரியை தன்னோடு அழைத்துச் சென்று சமையல் கற்றுக்கொண்டாள். அவர்கள் இடையே இருந்த ஆரம்பகால தூரம் மறைந்து ஒரு தாய் மகள் உறவு உருவானது. காயத்ரியின் வீட்டுக் கடனை அஜய் முழுமையாக அடைத்தான். அவளது தந்தையின் விவசாயத்திற்கு புதிய முறைகளையும் நவீன இயந்திரங்களையும் அறிமுகப்படுத்தினான். குடும்பம் முன்னேற்றத்தின் பாதையில் பயணிக்க ஆரம்பித்தது. அஜய் மற்றும் காயத்ரி இருவரும் பெங்களூரில் ஒரு அழகிய வீட்டில் வசித்து வந்தனர். அந்த கிராமத்து திருவிழாவில் தொடங்கிய அவர்களது பயணம் இப்போது ஒரு முழுமையான வாழ்வாக மாறியிருந்தது. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த திருவிழாவில் கலந்து கொண்டு இயற்கை, கலாச்சாரம் மற்றும் குடும்பத்தின் மீதான பாசத்தை கொண்டாடினர். அவர்களின் கதை கிராமம் முழுவதும் பரவி நம்பிக்கை மற்றும் உண்மை காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பலருக்கு திகழ்ந்தது. எதிர்ப்புகளையும் சவால்களையும் முறியடித்து அஜய் மற்றும் காயத்ரியின் திருமணம் நடந்தேறுகிறது. அவர்களின் நேர்மையும் உழைப்பும் அன்பும் அனைவரையும் வென்று ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் உருவாகிறது. திருவிழாவில் தொடங்கிய இந்த காதல் கதை இப்போது ஒரு சிறந்த வாழ்க்கை பாடமாக அந்த கிராமத்தில் பல தலைமுறைகளுக்கு ஒரு உத்வேகமாக பார்க்கப்படுகிறது.